வணக்கம் மக்களே, 2022 ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தாங்க சுழல். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் பல்வேறு தரப்பு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இந்த சீரிஸோட 2வது பாகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமேசான் பிரைம் இதில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. விக்ரம் வேதா படத்தின் இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா புஷ்கர் மற்றும் காயத்ரி. அவர்களோட சொந்த பட தயாரிப்பு நிறுவனமான வால்வாட்சஸ் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் தயாரான முதல் வெப் சீரிஸ் தான் சுழல் த வெர்டெக்ஸ். இயக்குநர்கள் பிரம்மா மற்றும் எம் அனுசரன் இயக்கத்தில் உருவான இந்த வெப் தொடரில் பார்த்தீங்கன்னா ஆர் பார்த்திபன், கதிர், சந்தான பாரதி, பிரேம், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரேயா ரெட்டி, நிவேதா சதீஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் தான் இசையமைச்சிருந்தாரு. அமேசான் பிரைமில் 2022 ஆண்டு ஜூன் 17 இந்த வெப் தொடர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இந்த நிலையில தான் இந்த சீரிஸோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28 அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக போகுதுங்க. இது தொடர்பாக புஷ்கர் மற்றும் காயத்ரி அவங்களோட எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் 2 எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா இயக்குனர் கணேஷ் கே பாபு எழுத்தில் உருவாகி இருக்கிற படம் தாங்க டார்க். எம்ஜி ஸ்டுடியோஸ் அவர்கள் தயாரிக்கும் முதல் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் போஸ்டரை இப்போ இந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் பேஸ்ட் ஜானர்ல உருவாகி இருக்குதுங்க. இந்த படத்தின் மூலம் அஜய் கார்த்திக் கதாநாயகனாக உருவாகி இருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கல்யாண் கே ஜெகன் தான் இயக்க உள்ளாருங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா டாடா பட இயக்குனர் கே பாபு தான் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் மற்றும் நடிகர் சூரி தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ரவி சக்தி தான் பண்றாரு. படத்தொகுப்பு கதிரேஷ் அழகேசன் பண்றாரு. இந்த படத்தோட மியூசிக் மனு ரமேஷன் தான் பண்றாரு. அதே மாதிரி ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நைஃப் நரேன் தான் பண்றாங்க. மேலும் இந்த படத்தினுடைய விவரங்கள்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் நடிக்கும் படத்தின் டைட்டில் மற்றும் டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. இவங்க நடித்த படத்துக்கு ஓ காட் பியூட்டிஃபுல் என்று டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் தான் இயக்கியிருக்காரு. யூடியூப் தளத்தில் நகைச்சுவை வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவங்க தான் கோபி மற்றும் சுதாகர். யூடியூபை தாண்டி சினிமா துறையிலையும் இவங்க 2 பேர் சேர்ந்து படம் எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி செஞ்சு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் இருந்து பணம் வசூலித்து திரைப்படம் எடுக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா அதிக தொகை கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின தகவல்லாம் எதுவுமே வெளி வரவே இல்லை. இந்த நிலையில தான் கோபி சுதாகரின் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க 2வது படமான அறிவிப்பு இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓ காட் பியூட்டிஃபுல்ங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தினோட டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் தான் இயக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி சில தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. தற்போது இந்த படத்தினுடைய டைட்டில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால அடுத்தடுத்து இந்த படத்தோட தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அறிவிக்கப்படும் என்று தெரிகிறதுங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. மற்றும் அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தாங்க ஹவுஸ்மேட். இந்த படத்தினுடைய அசத்தலான ஒரு போஸ்டர் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் 2018 ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தாங்க கனா. அருண்ராஜா காமராஜ் இயக்கிய கனா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு கதைக்களம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த படத்தில் நடிகர் தர்ஷன் நடித்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசப்பட்டுச்சு. கனா திரைப்படத்தை தொடர்ந்து 2019 ஆண்டும் பார்த்தீங்கன்னா தும்பாங்கிற ஒரு படத்தில் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த துணிவு திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இந்த வரிசையில தான் நடிகர் தர்ஷன் கதாநாயகனா நடிச்சிருக்கிற திரைப்படத்தினோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இயக்குனர் ராஜவேலி இயக்குவல் இந்த படத்தை பிளஸ்மித் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தாங்க தயாரிச்சிருக்குது. இந்த படத்திற்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ற ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல ஹர்ஷா பைஜு, காளி வெங்கட், வினோதினி மற்றும் தீனா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸுக்கு நம்ம சேனலோட இணைந்திருக்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.